வணக்கம் நண்பர்களே. உலக கால்பந்தை நேசிக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய வரலாற்று நாள் இது. FIFA வேர்ல்ட் கப் 2026 தொடரின் இறுதிப் போட்டி உலக ரசிகர்களின் எதிர்பார்ப்பை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு சென்றது. ஒருபுறம் உலக சாம்பியனாக மீண்டும் வர விரும்பிய அர்ஜென்டினா, மறுபுறம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு உலகக் கோப்பையை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற வெறியுடன் களமிறங்கிய ஸ்பெயின். இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பே உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தொலைக்காட்சிகளிலும் மொபைல்களிலும் மைதானத்திலும் காத்திருந்தனர். இது ஒரு சாதாரண கால்பந்து போட்டி அல்ல. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு மேடையில் இரண்டு ஜாம்பவான் அணிகள் நேருக்கு நேர் மோதிய தருணம். போட்டி தொடங்கிய முதல் நிமிடத்திலிருந்தே இரு அணிகளும் ஆக்ரோஷமாக விளையாடின. ஸ்பெயின் வழக்கம்போல் பந்தை அதிக நேரம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பாசிங் ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. மறுபுறம் அர்ஜென்டினா வேகமான எதிர்த்தாக்குதல்களை நடத்தி கோல் அடிக்க முயன்றது. முதல் பாதியில் இரு அணிகளுக்கும் சில நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் இரு கோல் கீப்பர்களும் அபாரமாக செயல்பட்டு கோலை தடுத்தனர். இரண்டாம் பாதியிலும் அதே விறுவிறுப்பு தொடர்ந்தது. ஒவ்வொரு தாக்குதலும் ரசிகர்களின் இதயத் துடிப்பை அதிகரித்தது. ஒரு கோல் அடித்தால் கோப்பை கிட்டும் என்ற அழுத்தம் இரு அணிகளுக்கும் இருந்தது. இருந்தாலும் பாதுகாப்பு ஆட்டம் மிகவும் வலுவாக இருந்ததால் 90 நிமிடங்கள் முடிந்தும் கோல் ஏதும் வரவில்லை. அதன் பிறகு போட்டி கூடுதல் நேரத்திற்கு சென்றது. இதுதான் இறுதிப் போட்டியின் திருப்புமுனை. கூடுதல் நேரத்தில் ஸ்பெயின் தொடர்ந்து தாக்குதலை அதிகரித்தது. அந்த அழுத்தத்தின் பலனாக 106வது நிமிடத்தில் ஃபெர்ran டோரஸ் அற்புதமான கோலை பதிவு செய்தார். அந்த ஒரு தருணத்தில் முழு மைதானமும் ஆரவாரத்தில் அதிர்ந்தது. ஸ்பெயின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கினர். அதன் பிறகு அர்ஜென்டினா சமநிலை கோலை அடிக்க கடுமையாக முயன்றது. தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் ஸ்பெயின் பாதுகாப்பு வீரர்களும் கோல் கீப்பரும் எந்த தவறும் செய்யாமல் அருமையாக விளையாடினர். இறுதி விசில் ஒலித்தவுடன் ஸ்கோர் 1-0 வரை. ஸ்பெயின் உலக சாம்பியன். இந்த வெற்றியின் மூலம் ஸ்பெயின் மீண்டும் உலகக் கோப்பையை கைப்பற்றி புதிய வரலாறு படைத்துள்ளது. வீரர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ரசிகர்கள் கண்ணீர் மல்க இந்த வெற்றியை கொண்டாடினர். பல ஆண்டுகளாக காத்திருந்த கனவு நனவான தருணம் அது. மறுபுறம் அர்ஜென்டினா வீரர்கள் ஏமாற்றத்தில் இருந்தாலும் இந்த உலகக் கோப்பை முழுவதும் அவர்கள் வெளிப்படுத்திய போராட்ட மனப்பான்மை ரசிகர்களின் பாராட்டை பெற்றது. இறுதிப்போட்டி வரை வந்து சிறப்பாக விளையாடிய அணிக்கு உலகம் முழுவதும் மரியாதை கிடைத்தது. இந்த உலகக் கோப்பை தொடரில் பல அதிர்ச்சிகளும் மறக்க முடியாத போட்டிகளும் கடைசி நிமிட கோல்களும் பெனால்டி த்ரில்லர்களும் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தின. கால்பந்து ஏன் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு என்று மீண்டும் நிரூபித்த தொடராக இது அமைந்தது. இப்போது சமூக வலைத்தளங்களில் #SpainChampions, #FIFA World Cup 2026, #Spain vs Argentina போன்ற ஹாஷ்டேக்குகள் உலகளவில் ட்ரெண்டாகி வருகின்றன. ஸ்பெயின் வீரர்களின் கொண்டாட்ட வீடியோக்கள், ரசிகர்களின் மகிழ்ச்சி, கோப்பை தூக்கும் தருணம் என பல காட்சிகள் வைரலாக பரவி வருகின்றன. இந்த உலகக் கோப்பை முடிந்தாலும் அதன் நினைவுகள் இன்னும் நீண்ட நாட்கள் ரசிகர்களின் மனதில் வாழும். அடுத்த உலகக் கோப்பை வரை இந்த போட்டி கால்பந்து ரசிகர்களால் மீண்டும் மீண்டும் பேசப்படும். இந்த இறுதிப் போட்டி குறித்து உங்கள் கருத்து என்ன? ஸ்பெயின் சாம்பியன் ஆனது சரியான முடிவா? அர்ஜென்டினா இன்னும் சிறப்பாக விளையாடியிருக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரியான FIFA வேர்ல்ட் கப், கால்பந்து மற்றும் உலக விளையாட்டு அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.